கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். பொதுவா நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுன்னு முடிவுல தான் திமுக அரசாங்கம் இந்த 4.25 வருஷத்து நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தாங்க. தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யறது. கஞ்சா, போதைப் பொருள், சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, 2 மாசத்துக்கு ஒரு இருக்கு மின் கட்டணத்துக்கு 1 மாசம் ரீடிங் இருக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராகுவதற்கு கூட்டணி என்கின்ற பலத்தில் எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐஆர் என்பது இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு. 20 வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது, 18 வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும், வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பது. திருநெல்வேலியில ஏன் தொகுதியிலே ஒரே பூத்துல 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 40 பேர் வெளியூர் போயிருக்காங்க, 15 பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவங்க சேர்க்கணுமா வேண்டாமா? வெளியூர் இறந்தவங்களை நீக்கணும், வயது 18 வயது நிரம்பியவங்களை சேர்க்கணும். இதுல என்ன தவறு இருக்கு முதலமைச்சருக்கு? இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல. நீங்க யாரும் கேட்டு அதை பதில் சொல்றது இல்லை. இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்பந்தப்பட்டவங்க இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஏன்னா உங்களை போய் நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அது யார் காரணம்? அந்த ஈரப்பதம் வருவதற்கு யார் காரணம்? நீங்க யார் காரணம் சொல்லுங்க. இயற்கையா வர யாருங்க? வர்ணபவன்ல திமுக அரசாங்கம். அது எப்படின்னு கேளு. நீங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சு. நீங்க தஞ்சாவூர் கருப்பூர் தானே இருக்காரு, அவர்கிட்ட கேட்ட தெரியும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாகுபடி, குறுவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு 120 நாள். நீங்க பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 120 நாள் முடிஞ்சிச்சு. 120 நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு, நம் மதிப்புடைய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு. 120 நாள் முடிஞ்ச உடனே அறுவடை நடந்து முடிஞ்ச உடனே கொள்முதல் பண்ணணும். சரி, கொள்முதல் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க அந்த சேமிப்பு கிடங்குகளை தான் வச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா மத்திய அரசு வச்சிருக்கு. 6 இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மழை எப்பெல்லாம் வருது, பருவநிலை அறிவதற்காக 10 கோடி ரூபாய் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க. எப்ப மழை வருது, எப்ப வரலன்னு தெரியும். மழை எப்போ வருது? செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு மேல மழை வருது. அப்ப என்ன சின்ன 10 நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எங்களுடைய கேள்வி, அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யல? ஆக மழையில நனைய விட்டு, பயிரெல்லாம் முளைக்க விட்டு, அது பிறகு ஈரப்பதத்துக்கு ரூபா தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது? முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய பொறுப்பு. அத்தனை பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர மத்திய அரசு இல்லை. அதாவது நான் என்னன்னா, மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறது மட்டும் இல்ல, அந்த இடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அது தனியார் இடங்கள், அதுக்கும் விவசாயிகிட்ட தான் பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, 18,000 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகள் கொடுக்குறாங்க. அப்ப உண்மையிலேயே விவசாயிகளுக்கு வருஷம் பணம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி. நீங்க ஏதாவது மானியம் கொடுக்குறீங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். குறிப்பா காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். காவிரி டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள்.